ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ காலையில் என்ன சமையல்னு பார்த்திங்கன்னா, இதெல்லாம் பார்த்தாலே ஒரு ஐடியா வந்திருக்கும். என்னென்னா பிரியாணி தான் செய்ய போகிறேன். என்ன பிரியாணினா இது மஷ்ரூம் பிரியாணி தான் செய்ய போகிறேன். காலையிலேயே பிரியாணி செய்கிறதுனாலே ஒரு ஹாப்பி தான். இல்லை, ஹஸ்பண்டுக்கு லன்ச் வந்துட்டு அதான் கொடுக்க போகிறேன், பிரியாணி மட்டும்தான். இன்றைக்கி ஃபுல் மீல்ஸ் மாதிரி சாப்பாடு இல்லை. இன்றைக்கி வெறும் பிரியாணி ரைத்தா மட்டும்தான் கொடுத்து விட போகிறேன். குக்கரை பற்ற வச்சாச்சு. இந்த சைடு பால் வச்சுருக்கேன். தாளிக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, இது இஞ்சி இலை, கல்பாசி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் தான் தாளிக்கிறது. அது முடித்தோன்னு வெங்காயம் போடணும், இஞ்சி பூண்டு யூஷுவல் தான், தக்காளி. இது என்ன பேஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா, கொத்தமல்லி கொஞ்சமாக ஒரு கைக்கிட்ட கொத்தமல்லி, புதினா, சோம்பு ஒரு ஸ்பூனு, ஒரே ஒரு பச்சை மிளகாய். இதை அரைச்சிடலாம், தனியாக போட்டு தேவையில்ல. இது நம்ம இஷ்டம். இது நான் யூஸ்வலாக அரைச்சிட்றது. அது டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி தான் பண்ணுறேன். எண்ணெய் காஞ்சிருக்கான்னு பார்க்கலாம். கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி இது சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு வெங்காயம் சேர்த்தேன். எல்லா இதுக்கும் பார்த்திங்கனாலே எது தாளிக்கிறோமோ அதுதான் அந்த பிரியாணிக்கு வாசமே. ஃபஸ்ட்டு எண்ணெயில் எது போடுறோமோ அதுதான். அது கண்டிப்பாக தீயை விட்டுறக்கூடாது, பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். இல்லாட்டி அது அப்படியே மாற்றிடும். வெங்காயம் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்பப்போ தான் அரைச்சிப்பேன். இந்த மாதிரி ஸ்டாக் வைக்கிறது இல்லை எனக்கு. அப்படி அரைச்சா தான் நல்லா வாசமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் சேர்த்துருக்கேன். மோட்டார் வேறு போட்டிருக்கேன்னா, ஸோ தண்ணி வலிதான்னு பார்க்கணும். தண்ணி வலி ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே, அடுப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடிப்பொடி இது ஆக்சுவலாக நான்ஸ்டிக் இல்லை. இந்த குக்கர் ஏற்கனவே அன்பாக்சிங் ரிவ்யூலாம் கொடுத்துருப்பேன். இது ஹார்ட் அண்ட் அட்டைஸ்டு மெட்டீரியல். ஸோ இதுலேயும் அடி பிடிக்கும். பட் நல்ல ஹெவி பாட்டம் தான். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த மாதிரி போடுறப்ப தான் அடி பிடிக்கும். பட் நல்ல ஹெவி பாட்டம் தான். தக்காளி சேர்த்துடலாம். வதங்கட்டும். இது ஓரளவுக்கு வதங்கினோடனே இந்த இது ஃபுல்லாக சேர்த்தலாம். இது சேர்த்த உடனே பார்த்தா செம்ம வாசமாக இருக்கும். கொத்தமல்லி புதினா தானே, செம்ம வாசமாக இருக்கும் சேர்த்த உடனே. இந்த குக்கர் எத்தனை லிட்டர்னா 3 லிட்டர் குக்கர். அதில் தான் செஞ்சுட்ருக்கேன். தூள் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லா தூளும் தான். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போதும். மிளகாத்தூளும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். நான் ரொம்பலாம் சேர்க்க மாட்டேன். ரித்வாக்கும் சாப்பிடுவேனால கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ப்பேன். இன்னும் கொஞ்சம். அப்புறம் தனியாத்தூள் தான் கொஞ்சம் அதிகமாக, ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். அப்புறம் கரம் மசாலா ஒரு 1 ஸ்பூன், அவ்வளோதான். இது ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு பார்த்துக்கோங்க. அடுப்பு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. தயிர் ஒரு 2 ஸ்பூன் சேர்க்க போகிறோம். புளிக்காத தயிரான்னு பார்த்துக்கோங்க, ஆட வேண்டாம். நம்ம தயிர் மட்டும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 ஸ்பூன். இந்த இதை பார்த்தாலே செம்ம வாசமாக நல்லா இருக்கும். இதுதான் பேஸ் பிரியாணி. ஒரு பேக்கெட் காளானையும் சேர்த்துட்றேன். காளான் சேர்த்தாச்சு. மிக்ஸ் கொடுத்துட்டு இதை இப்போ குக்கர் போட வேண்டாம்.
நம்ம கொஞ்சமாக இதுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை வந்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் காளானே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் இது தண்ணி விடட்டும். அப்போ மூடி வச்சிடலாம் நம்ம உப்பு சேர்த்துட்டு. செல்லக்குட்டி எந்திரிச்சு. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சொல்லு. ஏய் ஒழுங்கா இப்படி சொல்லு. குட் மார்னிங். எந்திரிச்சா சார் ஹாப்பியாக தான் எந்திரிப்பாரு. இந்த மதியம் தூங்கி எந்திரிச்சாதான். என்னது எங்க? சரி ரித்வா கனவுல யார் வந்தா? சரி தூங்குன. ஓகே, கனவுல யார் வந்தா? சாமி வந்துச்சா? அப்பா வந்தாங்களா? அம்மா? சரி அம்மா வந்துட்டு போட்டோம். எல்லாருமே வந்தாங்க கனவுல. சரி பண்ணலாம். ஒடியா ப்ரஷ் 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 பண்ணலாமா? வேணாமா? சரி ப்ரஷ் பண்ணும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைலாம். பாருங்க நிறைய தண்ணி விட்டுருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். எப்படியே அந்த கேப்பில் போயிட்டு ரித்வாக்கு ப்ரஷ் பண்ணி விட்டு வந்துடுறான். ரித்வா எங்கடா ஏறிக்கிட்ட? அதெல்லாம் வை, அங்கே வை. அம்மா உனக்கு பண்ணி விட்டுறப்பா. இங்கேயும் மிக்ஸி ஓடுதுற குட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் சுண்டிடுச்சு. இது ஏன் பண்ணுறோன்னா காலையில் அப்படியே நீங்கள் குக்கர் வச்சிட்டிங்கன்னா குழைய சான்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி விடாது மறுபடியும். அதனால ரைஸோட தண்ணி ரேஷியோ நம்ம கரெக்டாக வைக்க முடியும். இல்லாட்டி கொஞ்சம் வந்துட்டு கம்மியாக வைக்கணும். காளானுக்கு நீங்கள் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி டைம் கொடுக்கலனா அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இப்போ வந்து ரைஸ் போட்டுடலாம். இது ஒவ்வொருத்தவங்கள பொறுத்து. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு கொதிச்சோன்னா ரைஸ் போடலாம். ரைஸ் போட்டு தண்ணி ஊற்றலாம். இது ஒவ்வொருத்தவங்க ஸ்டைல் பொறுத்து தான். அவ்வளோதான். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம் பார்த்துட்டு இது க்ளோஸ் பண்ணிடலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்துட்டு கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு 4 விசில் வச்சு எடுத்துடலாம். சாப்பாட்டு அரிசி தான் போட்டிருக்கேன். ஸோ வந்துட்டு 4 விசில். பாஸ்மதினா 2 போதும். விசில் போட்டாச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. மஷ்ரூம் பிரியாணி ரெடி. நல்லா வந்திருக்கு. அடியும் பிடிக்கல, இன்னும் உதிரியாக தான் இருக்குது. சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணியிருக்கேன். தயிர் பச்சடி பண்ணிடலாம். இங்கே வந்துட்டு இது ஊற வச்சுருக்கேன், உளுந்தும் இட்லி அரிசி. இன்றைக்கி மாவு அரைக்கணும். ஸோ அதுக்கு வந்துட்டு உளுந்து அரிசி ஊற வச்சாச்சு. காலையிலே நம்ம இந்த தயிர் பச்சடி பண்ணுறோம்ல, ஸோ அது உப்பு இந்த வெங்காயம்லாம் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் வந்துட்டு சர்க்கரை சேர்த்துங்க. இப்போ வந்துட்டு அது வந்து புளிக்காமல் இருக்கும். நம்ம மதியம் பேக் பண்ணி கொடுக்குறோம்ல, அது வரைக்கும் அது நல்லா இருக்கணும்னா கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் சுகர் சேர்த்துட்டா வந்துட்டு புளிக்காது. இதை வந்து வேறு டப்பாக்கு மாற்றி வச்சிடலாம். இதில் ஊற்றிடலாம். ரொம்ப ஓரமாக இருக்குது. தயிர் பச்சடி ரெடி. டிஃபன் பாக்ஸ் இன்னும் வச்சாச்சு. மூடி வச்சிடலாம். மீதி இருக்கிறத வந்துட்டு ஹாட் பாக்ஸ்க்கு மாற்றி வச்சுருவேன். ரித்வாக்கு எனக்கு மட்டும்தான். இந்த பில்லோவை காமிச்சு தான் கொஞ்சம் ரித்வாவை டைவர்ட் பண்ணி தான் ரித்வா அப்பா வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்புனாங்க. இது வந்து முன்னாடியே நான் ஒரு பர்த்டேக்கு வந்துட்டு அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணது தான் இந்த பில்லோ. இது மாதிரி ஒயிட் கலர் நல்லாயிருக்கும். உள்ளே ஆக்சுவலாக லைட் எரியும். எங்கேயோ கிளிக் பண்ணால் கரெக்டாக எதுன்னு தெரிய மாட்டேங்குது. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இது வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணோம் 7th மந்த் அப்போ ரித்வாவோடது. 7th மந்த்தா 8th மந்த்தான்னு கரெக்டாக தெரியல, அந்த டைம் தான் அப்போ பண்ணது. இதெல்லாம் எப்படி இருக்கான் பாருங்களேன். அப்போல்லாம் நான் அம்மா வீட்டில் தான் இருந்தேன். 9வது மாதத்து அப்போ தான் நான் இங்கே வீட்டுக்கே வந்தது. அது வரைக்கும் அம்மா வீட்டில் தான் இருந்தேன்.
லெஃப்ட் கார்னரில் இருக்கிற ஃபோட்டோ நானும் ரித்வாவும் இருக்கிறது மட்டும் ஃபோட்டோ ஷூட் அப்போ எடுத்ததில்ல. அது வந்து லேட்டாக எங்கள் வீட்டுக்கு அப்புறமேட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு 9th 10th மந்த் இருக்கும் அந்த ஸ்டேஜில் எடுத்தது. மற்ற நாளும் வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் அப்போ எடுத்தது தான். பார்த்து சொல்லு பாய் பாய். ரித்வா சொல்ல மாட்டான். பாய் பாய் சொல்லு. நல்ல பாட்டு ஓடிட்டு இருக்குது. அது வந்து ரித்வாக்கு பொறுக்காது. அமேசானில் வந்துட்டு ரீசெண்டாக ஒரு 2-3 திங்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். அது என்னென்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இது ரித்வாக்கு வந்து இந்த லெட்டர்ஸை வந்துட்டு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இது ஆர்டர் போட்டேன். A to Z இந்த இது வந்து உட்டன் லெட்டர்ஸ் எல்லாம். ஸோ வந்துட்டு எதுவும் ஆகாது. இந்த பசங்கக்கிட்டலாம் நல்ல குவாலிட்டியாக தான் வாங்கி கொடுக்கணும் முக்கியமாக. அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு பேக்கிங்க்கு முக்கியமாக தேவைப்பட்டுச்சு வெயிட் இது பண்ணுறது. இது வந்து 5 kg வரைக்கும் இதில் பார்க்க முடியும். செம்ம காம்பேக்டாக இருக்குது. வெயிட்லெஸ், சுத்தமாக வெயிட்டே இல்லை, நல்லாயிருக்கு. பேட்ரி மட்டும் போடணும். அதோடு சேர்த்து இந்த பவுலும் வந்துச்சு. அதுவும் ஃபுட் கிரேட் பவுல் தான், நல்லாயிருக்கு. அந்த கம்பெனிலே இந்த நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குங்கிறதுக்காக ஒரு இது கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஆர்கனைசருக்காக 2 இது வாங்கியிருந்தேன். இதை வந்துட்டு சின்ன சின்னதாக ஆர்கனைஸ் பண்ணுற திங்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அதில் வச்சுக்கிறதுக்காக வாங்கினேன். பட் வந்துட்டு நான் ரேண்டம் கலர்ஸ் தான். எனக்கு ரொம்ப இந்த மாதிரி கலர்ஸ் அதிகமாக இருக்கிறத நான் இப்போ ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ 2 கலராக இருக்கிறதா ஜாயின் பண்ணி அரேஞ்ச் பண்ணலான்னு பார்க்குறேன். இது வந்துட்டு என்னென்னா ட்ரெஸ் ஆர்கனைசருக்கு தான். எங்கள் வீட்டில் இருக்கிறது எல்லாம் ஓப்பன் ஷெல்ஃப்ஸ் தான். ஸோ கபர்ட்ஸ் எதுவும் இல்லாதனால இது ஆர்டர் பண்ணேன். ஃபஸ்ட்டு 3 மட்டும் வாங்கலான்னு 3 இது இருக்கிறது வாங்கினேன். இந்த கீழே இருக்கிறது வந்து எடுக்கிற மாதிரி நல்லா இருக்குன்னு எதிர்பார்த்ததோட குவாலிட்டி நல்லாயிருக்கு. வெளியே கலர்ஸ் நிறையா இருக்குது. நான் பிளாக் ப்ரிஃபர் பண்ணேன். வெளியே பிளாக், உள்ளே வந்துட்டு பிங்க்கு, இந்த மாதிரி 3 இது நல்லாயிருக்கு. ஒர்த்து தான். இதில் வந்துட்டு ஒன்று வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஷர்ட்ஸ் கிட்ட பிடிச்சிருக்கு இந்த இது அளவு. இன்னும் கூட வைக்கிறதுக்கு இடம் இருக்குது. ஸோ ஓகே, எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இந்த ப்ராடக்ட்டை. இதில் தான் நான் வந்துட்டு வாங்கினது. சப்போஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு லிங்க் கொடுத்துட்றேன். வேணால் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோவை அப்படியே எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி, மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.